Hi students, welcome to IK Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கில் இன்ஜினியரிங் டிராயிங் பார்ட்டில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு கொஸ்டின்ஸுமே இருக்குது. நான் தமிழில் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் கண்டென்ட்டும் இருக்கும், அதுக்கு கீழே தமிழ் கண்டென்ட்டும் இருக்கும். சேம் கொஸ்டின். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The title block of a drawing does not contain. நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல சம்டைம்ஸ் எது ரைட்டு இல்லை எது தப்பு அந்த மாதிரி கேட்பாங்க. எது தப்புங்கிறத வந்து மேக்சிமம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஹைலைட் பண்ணனாலும் நம்ம பொறுப்பு நம்ம தான் படிச்சுக்கணும். நல்லா கவனிங்க. The title block of a drawing does not contain. ஓகேங்களா? ஒரு டிராயிங்ல இருக்கிற அந்த டைட்டில் பிளாக்ல எது இந்த கீழ்கண்டவற்றில் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டிராயிங் ஷீட் இருக்கு. ஓகேங்களா? அதில் எல்லா டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. இதில் டைட்டில் பிளாக்ங்கிறது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த சைடு வந்து டிராயிங்லாம் இருக்கும். ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ எல்லாமே இந்த சைடில் இருக்கும். ஓகே, இந்த சைடு டைட்டில் பிளாக் இருக்கும். டைட்டில் பிளாக்ல பொதுவாக என்ன இருக்கும்? ஓகேங்களா? அதோட ரேஷியோ இருக்கும், என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு இருக்கும். அதோட மேனுஃபேக்சரர் நேம் இருக்கும், அது என்ன மெட்டீரியலில் பண்ணாங்க, அந்த மெட்டீரியல் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எது இருக்காது பாருங்க, டிராயிங் நம்பர் அதெல்லாம் இருக்கும், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் இருக்காது. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, செலவாச்சு, அந்த டீட்டெயில்லாம் டைட்டில் பிளாக்ல இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின். Next question. In industrial drawings, okay, hidden edges are represented by. அதாவது ஒரு டிராயிங்ல பார்க்குறோம், ஒரு ஃப்ரண்ட் வியூ சைட் வியூ பார்க்குறப்ப ஒன்று தெரியுது, அது பின்னாடி சம்திங் ஒரு எட்ஜோ ஏதோ மறைஞ்சிருக்கு, அதை நேரில் பார்க்குறப்ப தெரியாது, ஆனால் அது ஒன்று இருக்கு. அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க டிராயிங்ல? ஓகேங்களா? ஒரு டேஷ்டு லைன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேஷ்டு லைன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, உள்ளுக்குள்ள சம்திங் நமக்கு தெரியாது எட்ஜஸ்னா இது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு டேஷ்டு லைன்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஹிடன் எட்ஜஸ் வந்து டேஷ்டு லைன்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வேற ஒன்று. அடுத்த கொஸ்டின். The scale 1:2 represent. 1:2னா என்ன? அதாவது ரெண்டுல ஒரு பகுதி, அதாவது பாதி அளவை ரெப்ரசென்ட் பண்றது தான் என்ன? 1:2. ஃபுல் சைஸ், ஹாஃப் சைஸ், டபுள் சைஸ் 4 டைம், ஹாஃப் சைஸ் 1:2. 1:2ங்கிறப்ப 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஹாஃப். அடுத்த கொஸ்டின். GD and T is primarily used to. ஓகேங்களா? ஜாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸோட பிரைமரி யூஸ் என்ன? ஓகேங்களா? என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க. ஒன்று பார்ப்போம். ரெடியூஸ் டிராயிங் சைஸ். பி, கண்ட்ரோல் ஷேப், ஓரியன்டேஷன் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ். ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? அம்சங்களின் வடிவம், நோக்குநிலை மற்றும் இருப்பிடத்தை கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா? இதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அடுத்து the symbol M போட்டு மேல ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. இன் ஜாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸ்ல இது என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது, which GD and T symbol indicates the flatness. ஓகேங்களா? flatness என்ன? சமதளமா இருக்கணும், கொஞ்சம் டில்ட் ஆகியோ மேடு பள்ளமாவோ இருக்கக்கூடாது, ஃபிளாட்டா இருக்கணும். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணது பாருங்க, இதுதான். ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? சிம்பிள்ஸ் வந்து ஒரு 20 சிம்பிள்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது, a future control frame in GD and T shows. எது? ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து ஜாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸ்ல எதை ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஜாமெட்ரிக் டாலரன்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் பி, ஜாமெட்ரிக் டாலரன்ஸ்.
Next one, true position tolerance is used for ட்ரூ பொசிஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டா அந்த 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 ஹோலோ வாட் எவர் அது அந்த இடத்துல தான் இருக்கணும், கொஞ்சம் நவுந்து இருக்கக்கூடாது. அதுதான் ட்ரூ பொசிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இதுல வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சர்ஃபேஸ் ரஃப்னஸ். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கொஞ்சம் கூட போகலாம். ஓகேங்களா? இது வந்து ட்ரூ பொசிஷன்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சென்டரிங் ஆஃப் ஹோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவா ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஹோல் போடணும், சென்டர்ல ஹோல் போடணும். அப்படிங்கிறப்ப இது இங்க நவந்தா பரவாயில்ல, இங்க நவந்தா பரவாயில்லாம் இருக்காது. ஸோ மேக்சிமம் ட்ரூ பொசிஷன் வந்து இந்த கொடுத்துருக்க நாள்ல பாத்தீங்கன்னா இதுதான். ஷாஃப்ட்டுக்கு கூட டாலரன்ஸ் இருக்கு, ஏன்னா கிளியரன்ஸ் ஃபிட்டு, டிரான்சேஷன் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுன்னு அந்த ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ சென்டரிங் ஆஃப் ஹோல்ஸ்ல வந்து ட்ரூ பொசிஷன் இருக்கும். இந்த இடம்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பொசிஷன் இங்கே தான் இருக்கும். அந்த ஹோலோட சைஸ்ல டாலரன்ஸ் தட் மே பி, பட் அந்த பொசிஷன் அந்த சென்டர் அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ். அடுத்து the difference between, sorry, any question? Yes, sorry. Next, the difference between upper and lower limit of the size is called. ஓகே, இப்போ ஒரு ஷாஃப்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், அது 20 mm நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டா 20 mm பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்க மேனுஃபேக்சரர், 0.1 mm மேலேயோ ஒரு 0.1 mm கம்மியாவோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 0.1 mm அதிகமா போகலாம், அதே சமயம் 0.1 mm கம்மியா போகலாம். ஸோ அப்பர் லிமிட் என்ன? 20.01. லோவர் லிமிட் என்ன? 19.99. ஸோ அப்ப அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 0.2. ஓகேங்களா? 0.1 அதிகம் போகலாம், சாரி 0.1 அதிகமா போகலாம், 0.1 கீழே போகலாம். அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேர் டாலரன்ஸ். ஓகேங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், இதை வச்சு ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ்ல வருது. ஹோல் ஆஃப் சைஸ் 20 mm வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 mm. அண்ட் ஷாஃப்டோட சைஸ் 19.98 mm. ஓகேங்களா? சம்திங் ப்ராப்ளம், இங்க mm வரும். ஹோல் சைஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஷாஃப்டோட சைஸ் 19.98 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஷாஃப்ட் வந்து இப்போ ஹோலோட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? ஹோலோட சின்னதா இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி வேறு, இதுக்கு பேரு இப்போ இடையில கேப் இருக்குல்ல, ஷாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் இடையில. ஸோ இப்போ ஒரு கிளியரன்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னன்னா கிளியரன்ஸ். ஓகேங்களா? சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப கொஞ்சம் மேலேயோ இல்லை ரொம்ப கொஞ்சம் கம்மியா, அதாவது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. வேற கவனிங்க, ஆல்மோஸ்ட் ஷாஃப்ட்டும் ஹோல் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேரு டிரான்சிஷன் ஃபிட். ஓகேங்களா? ஷாஃப்டோட சைஸ் ஹோலோட சைஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது டைப்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ்ல வரும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நிச்சயமா வரும். அடுத்து, in a limit system allowance is, allowance அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதாவது மினிமம் கிளியரன்ஸ் ஆர் மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ், இதுதான் அலோவன்ஸ். அடுத்து, a shaft is always designated as shaft based system. ஓகேங்களா? ஷாஃப்ட் வந்து ஷாஃப்ட் பேஸ்ட் டெசிக்னேட்டட் சிஸ்டத்தில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது H7 அப்படிங்கிறது என்னன்னா ஹோல் டாலரன்ஸ். ஓகேங்களா? the symbol H7 refers to ஹோல் டாலரன்ஸ். இந்த ஹோலுக்கு இருக்கக்கூடிய டாலரன்ஸ், இவ்வளவு அதிகமா போலாம், இவ்வளவு கம்மியா போலாம். அடுத்தது செக்ஷனல் வியூஸ். செக்ஷனல் வியூஸ்னா ஒரு சிலிண்டரோட டிராயிங் இருக்கு வச்சுங்க, அதை கட் பண்ணி அந்த செக்ஷனை ஷோ பண்றாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி, இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. உள்ள இன்டர்னல் டைமென்ஷன், உள்ளுக்குள்ளார நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாதப்ப அதை கட் பண்ணி அதோட செக்ஷனல் வியூவை காட்டுவாங்க. அதை காட்டுறப்ப நம்ம உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது இன்டர்னல் டீடைல்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும். ஓகே, நெக்ஸ்ட்
which line represent the central line of the drawing? ஒரு டிராயிங்கோட சென்ட்ரல் லைன் எப்படி பார்க்க போறோம்? ஒரு பெரிய கூட ஒரு சின்னது, அப்புறம் ஒரு பெருசு, ஒரு சின்னது, ஒரு பெருசு, ஒரு சின்ன டாட் மாதிரி போடுவோம், ஒரு பெருசு. இதுதான். ஓகேங்களா? இது ஒரு பெரிய பார்ட் இருக்குன்னு வைங்க, இதோட சென்ட்ரல் லைனை இப்படிதான் போடுவோம். That's all. Next one. Next one. Orthographic views are always drawn. Orthographic view வந்து எப்பவுமே பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன், பர்பெண்டிகுலர்னா செங்குத்தா இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ல தான் ஆர்த்தோகிராபிக் வியூஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து the correct order of dimensioning என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லிசன், 3 கொடுத்துருக்காங்கல்ல, ஜென்ரல், பர்டிகுலர், ரெஃபரன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்றேன். ஜென்ரல்னா ஓவரால் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவரால் டைமென்ஷன் என்ன, அதுதான் பேஸ். ஓகேங்களா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எது முக்கியம், அடுத்து என்ன முக்கியம், அடுத்து என்ன, இந்த ஆர்டர்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல்னா என்னன்னா ஓவரால் டைமென்ஷன், அதுதான் ஜென்ரல். ஓகே. பர்டிகுலர்ங்கிறது அதுக்குள்ளார, உதாரணத்துக்கு ஒரு ஹோல் இருக்கு, ஒரு ஸ்லாட் இருக்கு, ஓகேங்களா, ஒரு சின்ன நாட்ச் இருக்கு, அந்த மாதிரி இது வந்து அடுத்தது பர்டிகுலர் டைமென்ஷன். ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் இது அவ்வளோ முக்கியமானது கிடையாது. சும்மா ஒரு பிராக்கெட்ல நம்ம சொல்றோம்ல, ஒரு சம்திங், ஒரு லெட்டர் இருக்கு, பிராக்கெட்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்ல, அந்த பிராக்கெட்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஓவரால் டைமென்ஷன் அண்ட் பர்டிகுலரைஸ்டு, அதாவது ஒரு ஹோலு, ஒரு ஸ்லாட், இந்த மாதிரி இது. அப்புறம் ரெஃபரன்ஸ் தேவைப்பட்ட, அது ஒரு ஆக்சிலரி டைமென்ஷன் சொல்லுவோம், அது ரெஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன், which is not a type of dimension. ஓகேங்களா? இதுல எது டைப் ஆஃப் டைமென்ஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. லீனியர் டைமென்ஷன் டைப் தான், ஆங்குலர் டைமென்ஷன் இருக்கு, ரேடியல் டைமென்ஷன் இருக்கு, ஆர்னு போட்டு பண்ணுவோம். எமோஷனல் டைமென்ஷன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆன்சர். அடுத்து, கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் இன் டிராயிங். அதாவது கஸ்டமர்னா நம்ம ஒரு கஸ்டமர்னு இருக்கோம், நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது என்ன ஒரு டிராயிங்ல எப்படி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன பார்ப்போம். மெட்டீரியல் கிரேடு, பேக்கேஜிங் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைதான். ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் நோட்ஸ், ஆமா இதுவும் தேவைதான். டி, ஆல் ஆஃப் தி அபவ். ஆமா, ஓகேங்களா? கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒரு டிராயிங்ல இது 3மே வரும். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். பொருளோட தரம், பேக்கேஜ் பற்றின டீட்டெயிலு, இதோட ஸ்பெஷல் ஆய்வு குறிப்பு ஏதாவது வேணும்னா எல்லாமே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், a dimension checklist ensures. என்ன ஒரு டைமென்ஷன் பத்தின ஒரு செக்லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டைமென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக்லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுல என்னென்ன இருக்கணும். ஓகே. யூனிஃபார்ம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. ஆல் ஃபீச்சர்ஸ் ஆர் டைமென்ஷன். ஓகே, எல்லாமே, அதாவது லென்த்து, வித்து, பிரெத்து, ஹோலு எல்லாமே டைமென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஆமா பண்ணிட்டாங்க. அண்ட் டாலரன்ஸ் பண்ணியிருக்காங்களா? கொஞ்சம் மேலே போலாமா, கம்மியா போலாமா, செக்லிஸ்ட்ல பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர், பி தான். ஏஸ்தட்டிக் டிராயிங்லாம் வராது. ஓகேங்களா? ஏஸ்தட்டிக்னா என்ன, லுக், பார்க்க நல்ல லுக்கா இருக்கிறதுக்கு பேர் தான் ஏஸ்தட்டிக் அப்படி. Question number 23. Which dimension type is most important for functional parts? ஓகேங்களா? எந்த மாதிரி டைமென்ஷன் டைப் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். ரெஃபரன்ஸ் வந்து தேவைப்பட்டாதான், ஒரு அடிஷ்னல் தான், அவசியம்னு கிடையாது. பேசிக் டைமென்ஷன், எஸ், பேசிக் டைமென்ஷன் மட்டும்தான் என்ன சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா ஃபங்க்ஷன்ஸுக்கு பேசிக் டைமென்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 24. இன் டிராயிங்ஸ் கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆர் யூஸ். கிரிட்டிக்கல்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல படிக்கிறோம், ஒரு முக்கியமான இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்களா, போல்டு லெட்டர்ல பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது முக்கியமா விச் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்பாங்க. அந்த இன்கரெக்ட் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க, சாரி, அதுல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, போல்டு லெட்டர்ல இருக்கும். ஓகேங்களா? அதுதான் in drawing critical dimensions are usually highlighted with a box triangle symbol. ஓகேங்களா? அதை ஏன்னா ஒரு போல்டா இருக்கிறதான் படிச்சுன்னு டக்குன்னு தனியா தெரியும்.
முக்கியமான விஷயம் எல்லாமே தனியா தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படிதான். Next question. A balloon number in a drawing is used for balloon numberனு ஒரு டிராயிங்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கும். அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ல இத்தனையாவது பார்ட் அப்படிங்கிறது தான் பலூன் நம்பர். ஓகேங்களா? இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஐடென்டிஃபையிங் பார்ட் லிஸ்ட், பிஓஎம்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சில பார்ட்ஸுக்கு இருக்கும். அதில் காம்பனன்ட் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பலூன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை போய் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்சேஞ்சபிலிட்டி. இன்டர்சேஞ்சபிலிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு போல்ட் வச்சிருக்கோம், 10 mm போல்ட்டு, அது உடஞ்சி போச்சு. அதே போல்ட்டை வேற கம்பெனியில வாங்கி அப்படியே நம்ம வேற எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாம இன்சர்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேரு இன்டர்சேஞ்சபிலிட்டி. ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இன்டர்சேஞ்சபிலிட்டி என்ஷூர்ஸ் என்ன, சேம் பார்ட் ஃபிட்ஸ் வித்தவுட் மாடிஃபிகேஷன். இதுதான். ஓகேங்களா? அதே கம்பெனி வாங்கினா நல்லது, வேற கம்பெனிலேயே அதே 10 mm போல்ட் வாங்கினா நம்ம ஏதாவது குறைக்கணும் கூட்டணும் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே மாடிஃபை அப்படியே இடத்துல வைக்கணும்ல. தட் இஸ் கால்ட் இன்டர்சேஞ்சபிலிட்டி. ஓகேங்களா? அதுதான். Next one, which organization sets international standards for drawing? ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ஒரு டிராயிங்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை என்ன ஆர்கனைசேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஐஎஸ்ஐங்கிறது இந்தியாவில் நடக்கிறது. ஓகேங்களா? ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? பி வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்தியாவோடது. ஏஎன்எஸ்ஐனா அமெரிக்காவோடது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பி தான். அடுத்த கொஸ்டின், ஐஎஸ்ஓ சிஸ்டம் ஆஃப் லிமிட் இஸ் பேஸ்ட் ஆன், லிசன், இங்க வந்து எல்லாமே ஹோல் பேஸ்டு சிஸ்டம் தான். பொதுவா ஐஎஸ்ஓ சிஸ்டம் வந்து ஹோல் பேஸ்டு சிஸ்டமா தான் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பேஸ்லயும் பண்ணலாம், பட் அது ரேர் தான். ஆன்சர் ஏ. ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ. அடுத்த செஷன்ல இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.